என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனது வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையவைகளாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அடியேனை மறைத்து நீர் முழுவதுமாக வெளிப்படுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நான் கேட்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபை நாயனையா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபையார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4ஆம் வார்த்தையை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சுக்கோ. ஐ ஹேவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு நான் இங்கேருந்து சொல்கிறேன். அப்படின்னா நம்முடைய மனதிலே அந்த பாடல் முழுவதும் நம்முடைய மனதுக்குள்ளே வருகிறது. அதே போல் சங்கீதம் 22 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தாவீது ராஜா அழகாக தீர்க்க தரிசன பாடலாக பாடுகிறார். அந்த பாடலைத்தான் ஆண்டவர் இங்கு மேற்கோள் காட்டுகிறார். மெசியானிக் சாம் என்று சொல்லி அது குறிப்பிடப்படுகிறது. இந்த வசனத்தை ஆயத்தம் செய்யும் போது எனக்கு சில மனதுக்குள்ளே சில கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளே வர்றது தான். எனக்கும் வந்தது. நம்ம எல்லாருடைய பிரயோஜனத்துக்காக அந்த வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். முதல்ல இந்த காரிருள் உண்டானது, அந்தகாரம் சொல்கிறோம் இல்லையா, காரிருள். அந்த காரிருள் நேச்சுரலா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் நேச்சுரல், இட்ஸ் சூப்பர் நேச்சுரல். ஏன் என்று சொன்னால், அந்த சூரிய கிரகணம், இந்த பஸ்கா பண்டிகையை ஒட்டி சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா 12 noon to 3 PM, நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் மத்தேயுல இதே வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி மார்க்கில் மார்க் 15:34, மத்தேயு 24:46, மார்க்கில் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏலி என்பது அரமேயம், ஏலோயி என்பது கிரேக்கம். ஏலி என்று சொல்லி தான் ஆண்டவர் சொன்னார், அரமேயத்தில் சொன்னார். ஆனால் எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாக கிரேக்கத்தில், இன்னைக்கு இங்கிலீஷ் இருக்க மாதிரி அன்னைக்கு கிரீக் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், அதை எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் ஏலோயி என்று சொல்லுகிறார். எனக்காக யாராவது சங்கீதம் 22 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இதிலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இயேசு தன்னுடைய பாடுகளை குறிப்பிடுகிறார். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அக்னாலஜ் தட் we are disconnected from God. ஆண்டவர் இதில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று நம்முடைய பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் இலங்கை இலகு தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஏன் என்று கதறினார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் கிரைட் அவுட், கதறினார். உண்மையிலேயே அது அடையாளத்துக்காக சொன்ன வார்த்தை அல்ல, அவர் கதறுகிறார். ஏன் என்று சொன்னால், நம்முடைய பாவம், முழு உலகத்தின் பாவம், குளோபல் சின், வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், யார் செய்திருந்த பாவமாக இருந்தாலும் சரி, எல்லாம் பாவம் அறியாத என் ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதனால அவர் கதறுகிறார். இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு ஓமையை எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் சொன்னால், இளைய குமாரன் ஓமையையும் மூத்த குமாரன் ஓமையையும் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். இந்த இளைய குமாரன் மூத்த குமாரன் ஓமையில் இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர போய் விடுகிறார். அவர் செய்த காரியங்களை நாம் அநேகம் அறிந்திருக்கிறோம். இந்த மூத்த குமாரன் செய்த தவறு என்னன்னு கேட்டால் அதையும் நம்ம டக்குன்னு சொல்லிடுறோம். மனம் திரும்பி வந்த இளைய குமாரனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. அந்த மூத்த குமாரன் தகப்பனை பார்த்து சொல்லுவார், தகப்பனே, இந்த இளைய குமாரன் மீண்டும் வந்து விட்டார் என்பதற்காக கொளுத்த கன்றை அவருக்காக அடிப்பத்தீரே. நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியமாவது என் சிநேகிதரோட சந்தோஷமாக இருக்கும்படியாக எனக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார்.
அப்படின்னா இளைய குமாரன் பிசிக்கலா தகப்பனை விட்டு தூரம் சென்று விட்டார். மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தும் தகப்பன் சொல்வது ஒருவேளை கீழ்ப்படுகிற மாதிரி இத்தனை வருஷம் தெரிஞ்சாலும் கூட மனதளவிலே தகப்பனை விட்டு தூரமாக சென்றவராக காணப்படுகிறார். இன்னைக்கு இளைய குமாரனை போல ஒருவேளை நம்மில் சிலர் இருக்கலாம், ஆனால் அநேகர் நம்மிலே மூத்த குமாரனை போல காணப்படுகிறோம். நாம் நம்முடைய தவறுகளை உணர வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சால்வேஷன். நம்முடைய தவறை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு சுவாமி எப்படி அதை அக்னாலேஜ் பண்ணாரோ அதே போல நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக எனக்காக யாராவது சங்கீதம் 22:19 வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுல பார்க்கும்போது சங்கீதம் 22:19 முதல் 21 வரை ஆண்டவர் மீண்டும் பிதாவிடத்தில் ரீகனெக்ட் பண்ண விரும்புகிறார். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரீகனெக்ட் வித் காட், காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். இதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் சொன்னால் பேதுருவையும் யூதாஸ்காரியோத்தையும் நான் சொல்ல முடியும். அப்போஸ்தலராகிய பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார். ஆனால் மீண்டும் அவர் மனம் கசந்தவராக ஆண்டவரிடத்தில் மீண்டும் சேர்ந்து கொண்டார். இந்த யூதாஸ்காரியோத்து என்னன்னா அவருக்கு கில்ட்டி கான்சியஸ் வந்துருச்சு. ஏன்னா பிசாசு உள்ள புகழ்ந்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தனக்குள்ளேயே அந்த சொல்யூஷனை தேடுறாரு. போய் ஆசாரியன் இடத்துல டெம்பிளில் போய் அந்த காசெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவரை விட்டு விடுங்கள், உங்கள் பணத்தை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கதறுகிறார். ஆனால் இயேசு சுவாமிகிட்ட கதறி இருந்தால் அவர் அநேக ஊழியங்களை செய்திருக்கக்கூடும். ஆண்டவர் கண்டிப்பாக மன்னித்திருப்பார். இன்றைக்கும் நாம் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். இதில் சின் கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கலாம், கில்ட்டி கான்சியஸ்குள்ளே போயிடக்கூடாது. பாவத்தை குறித்த உணர்வு இருக்கலாம், கில்ட்டி கான்சியஸ்குள்ளே போயிடக்கூடாது. இதுதான் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்ல முடியும். ஆண்டவர் முதல் ஸ்டெப்பில் நான் பாவி என்று சொல்லி நாம் உணர்ந்தோம். இரண்டாவது, ஆண்டவர் என் பாவத்துக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், என்னுடைய பாவங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் அவர் காயப்பட்டார், அவர் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடியும் என்று சொல்லி விசுவாசிப்பது. மூன்றாவதாக எனக்காக யாராவது சங்கீதம் 22:32 ஆகிய வசனங்களை, கடைசி 2 வசனங்களை வாசிக்கும்படியாக அன்பா. அல்லேலூயா. இதில் ஆண்டவர் விஷனே பார்க்குறார். நான் அப்படி எடுத்துக்கிட்டேன் சிலுவையிலிருந்து. யார் அந்த சந்ததி? நம்ம தான். நாம் ஆண்டவருக்காக சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி ஆண்டவர் கதறினார். கதறிய போது அங்கு இருந்தவர்கள் எலியாவை கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஏளனம் செய்தார்கள். அதனால தான் மார்க்கில் கிரீக்கில் எழுதுகிறார், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாக. இன்றைக்கு அநேகர் கதறி கொண்டிருக்கிறார்கள், என் பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று சொல்லி இந்த உலகத்திலே அநேகர் கதறி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கதறல்களுக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்கு உதாரணமாக நான் அப்போஸ்தலனாகிய பேதுருவையே எடுத்துக்கொண்டேன். பேதுரு மனம் திரும்பினார் என்று நம்ம பார்த்தோம் போன பாயிண்ட்ல. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக ஊற்றப்படுகிறார், எழுந்து பேசுகிறார். 3000 பேர் மனதிலே குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவருக்குள்ளே திரும்புகிறார்கள். நமக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்திருந்தாலும் சரி, சின்ன ஊழியத்தை கொடுத்திருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அதே போல நாம் we must respond to the cry of the people. ஜெபிப்போம். என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்ட என்
மன்னித்தீ, ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வேன் சேவையே. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ரிடம்ஷன் என்ற பெரிய பரிசுக்காக, சால்வேஷன் என்ற பெரிய பரிசுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு கூட நீர் உம்முடைய பிதாவினத்திலிருந்து பிரிவதற்கு உம்மை ஒப்பு கொடுத்தீர். அதே போல நாங்களும் கர்த்தாவே உமக்கு என்று ஊழியம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.